பாண்டியன் ஸ்டோர்லாம் அடுத்து நடக்க போகுதுன்னே வாங்க நம்ம சேனலை போய் பார்க்கலாம். பாண்டியன் கோமதி மனசை மாற்றுறதுக்கு என்னென்னமோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியன் தனியாக உட்காந்து யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம பண்ணது தப்பு தான், கோமதி கிட்ட நம்ம பேசியிருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி தப்பு நடக்க தான் செய்யும் சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கோமதிகிட்ட பேச போகிறாங்க. கோமதி அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, நான் பேச மாட்டேன், யார்கிட்டையும் என்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கத்தில் ராஜி முயற்சி பட்ட மாதிரி நம்ம போலீஸ் ஆயிடுறாங்க. நம்ம ராஜி இது நம்ம கதிருக்கு ரொம்ப சந்தோஷமாகவே, கதிர் பல முயற்சி எடுத்திருக்காங்க, ராஜி ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இதுக்கிடையில் செந்தில் அவங்க ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கிடுறாங்க. இந்த விஷயம் நம்ம மீனாவுக்கு தெரிய வருது. மீனா பழத்தை தட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் மாமாட்ட கொடுக்குற காசை என்ன இப்படி லஞ்சம் வாங்கி தான் கொடுக்குறீங்களா, அப்படி ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம மீனா. இதுக்கடையில் பாண்டியனும் கோமதியும் எப்படியாவது சேரணும் சொல்லிட்டு கோமதியோட அம்மா என்னென்னமோ பிளான் போட்டுருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் அரசியும் குமரவேலும் எப்படியாவது சேரணும், எப்படியாவது கல்யாணம் பையன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திமதி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.